என்னங்க உங்களுக்கு தானே? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. நீங்க எப்ப பொண்ணா மாறினீங்க? போங்க. ஐயோ, வெக்கப்படுறீங்க. கேலி போதும். இந்த நாவலை படிச்சிருக்கீங்களா? என்ன நாவல்? ஒரு இனிமையான காதல் கதை. கார் ஓட்டுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் எங்க காதல் கதையெல்லாம் படிக்க போறேன்? ராத்திரி நேரத்துல படிக்கிறது. ஏழையோட கண்ணு எப்போ ராத்திரி நேரம் வரும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும். தூங்குறதுக்கு. நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல யாராவது உங்களை காதலிச்சிருக்காங்களா? என்ன மாதிரி ஒரு ஏழைய காதலிக்கிறதுக்கு எந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு மனசு வரும்? ஒரு பொண்ணோட மனச யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அது தப்பு. கண் இருக்கிறதுனால தானே காதலிக்க முடியுது. ஒரு பொண்ணு ஒரு ஆணை காதலிக்கிறதுல அர்த்தம் இருக்கும், ஆனா காரணம் இருக்காது. உண்மைதான். அப்படின்னா? சொந்த அனுபவம் இல்ல, சொல்ல கேள்வி. போய் உங்களை மனசார நேசிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவ வாய் திறந்து தன் காதல சொல்றதே இல்ல. உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அவ உங்களை விரும்புற மாதிரி நீங்களும் அவளை விரும்புறீங்களா? ஆமா. உமா, உன்னை என் உயிருக்குயிரா நேசிக்கிறேன். I love you. சித்ரா, சித்ரா, ஏய் சித்ரா, அம்மா. ஐயோ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா உனக்கு திடீர் சந்தோஷம்? சின்ன வயசுல இருந்து நாம ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான தோழிகளாவும் கூட பறக்காத சகோதரிகளாவும் இருக்கோம். ஆமா, அதனால்தான் ஒரே காலேஜ்ல என்னோட சேர்ந்து ஒன்னே படிக்க வச்சிருக்காரு எங்க அப்பா. எங்க வீட்டுல நான் எப்படியோ அதே மாதிரிதான் நீயும், இல்லையா? ஆமாண்டி, அந்த வாழ்க்கை வரலாறுலாம் இப்ப சங்கரை பத்தி உன் மனசுல இருக்கிற அபிப்பிராயத்தை மறைக்காம என்கிட்ட சொல்லணும். அதுக்குதான். அவரு ரொம்ப நல்லவர். கரெக்ட். படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க். கரெக்ட். ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். கரெக்ட். ஏன் காலேஜ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். கரெக்ட். ஏன் ஆணுக்கு ஆண் ஆசைப்படுற அழகு வீர. கரெக்ட். அப்படிப்பட்டவரு ஏன் இங்க வந்து டிரைவர் வேலையில சேர்ந்தாரு? அதுதான் விதி. அப்படின்னா இப்ப டிரைவரா இருக்காரு. அப்புறம் இந்த ஸ்டேட்டுக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ சங்கர் அதிர்ஷ்டசாலி தான்? இல்ல, நான் தான் அதிர்ஷ்டசாலி. என்ன சொல்ற? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சங்கர என் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. உமா, உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? எனக்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும். வாலிப வயசுல காதலை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? சங்கர், கதி இல்லாம கை கட்டி வேலை செய்ய வந்தவங்க காதலை விட கடமையில தான் கவனமா இருக்கணும். மைண்ட். உமா, லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், செல்வி சித்ராவின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்க அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி. யாரும் பயப்படாதீங்க, கிடுகிடுப்பான அதிர்ச்சி. செல்வி உமா அவர்கள் நமக்காக கவர்ச்சி நடனமாட தயாரா இருக்காங்க. அதை அனைவரும் கண்டு களியுங்கள். உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை பேருக்கு முன்னாடி வெக்கத்தை விட்டு ஆடப்போறியே, நீ எனக்கு சொந்தங்கிறத மறந்துட்டியா? வறுமையில கஷ்டப்படுற ஒரு டிரைவருக்கு வாழ்க்கப்பட்டு அவருடைய தரித்திர தாளத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுறதை விட இந்த பணக்காரங்க மத்தியில் ஆடுறது எவ்வளவோ மேல்.
ஒரு புனிதமான காதல வெறும் பொழுதுபோக்க நினைக்கிற மோசக்காரி முகத்துல இனிமே நான் முடி நல்லாவே உளறீங்களா? சங்கரா, என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு. பெரிய துறை மூல விக்கிரகம் மாதிரி, நீயும் தியாகவும் வெளியில இருக்கிற துவாரபாலகர்கள் மாதிரி. சாமான்யமா மூல விக்கிரகத்தை விட வெளியில வர மாட்டிய. இன்னைக்கு என்ன ஆச்சு? இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு என் உடம்ப கெடுத்துக்கிறீங்க. முதலாளியோட சீம சரக்கு இதை குடிங்க. முதலாளியோட சீமச்சரக்கு? முதலாளி உனக்கும் சீமச்சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா? இப்படித்தான் முந்தி ஒரு மோசக்கார நாய் இந்த எஸ்டேட்ல இருந்தான். அவன் முதலாளி குடிச்ச சீமச்சாராயத்தை எச்சிச்சாராயத்தை குடிச்சிட்டு எங்களை எல்லாம் மோசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நினைச்ச பொருள் எரியுது. அவன் சொன்னதை நம்பினதால்தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் பெரிய துறைகிட்ட அடிமைகளாக இருக்கோம். யார் அந்த துரோகி? அவன் பேர் என்ன? பசுபதி. பேருதான் பசுபதி. ஆனா தந்திரத்துல குள்ள நரி. அவருக்கு குடும்பம், மனைவி, மக்கள்னு ஒரு குடும்பம் இல்லப்பா, 2 குடும்பம். தாலி கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கிறப்ப இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட தகாத உறவு வச்சிருந்தான். அதனாலதான் கடவுள் அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. அவன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் பிரிச்சு சின்ன பின்னப்படுத்திட்டார். எங்க அப்பாவை பத்தி கூடலூர் ஜனங்க தப்பா பேசுறாங்களே, அது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்க அம்மாவுக்கே தெரியாத விஷயம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். என் குடும்பத்தை பத்தின ரகசியமும் அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு திட்டமும் உங்க மனசுல இருக்கு. இல்லைன்னா என்ன மாதிரி எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும்போது நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பா கொலை செய்யப்பட்ட அதே கூடலூர் எஸ்டேட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? எங்க அப்பாவுக்கும் பெரியதுரைக்கும் என்ன தகராறு? எங்க அப்பா அவர் நண்பர் மனைவியோட தகாத உறவு வச்சிருந்ததா சொல்றாங்களே, அந்த நண்பர் யார்? அந்த பொம்பளை யார்? சங்கர், உன்னோட இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒருத்தரால் தான் பதில் சொல்ல முடியும். அது யார் தெரியும்? யாரோட உங்க அப்பா தகாத உறவு வச்சிருந்தா பேசிக்கிறாங்களோ அந்த பொம்பளை. இப்ப அவ எங்க இருக்கா? இத பாரு, நீ என்னை எந்த கேள்விகளும் கேட்க கூடாது. நான் சொல்ற வேலையெல்லாம் வாய மூடிட்டு செய்யணும். நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன். நான் போட்ட திட்டம் எல்லாம் சரியா நிறைவேறிடுச்சுன்னா நீ சொன்னியே தகாத உறவுன்னு, அவங்கள முன்னால நானே கொண்டு வந்து நிறுத்துறேன். இது சத்தியம். இப்போ நமக்கு தேவை செம்புலிங்கம் 50 லட்சம் இழக்கணும், தவிக்கணும். அதுக்கு வழி? செம்புலிங்கத்தோட மகனும் பெரியதுரையோட மகனும் நைட் கிளப் நடத்துறாங்க. இப்ப உடனடியா நீ அங்க போகணும். என்ன மேன் இது? 3ஆம் நம்பர் ரூம்ல வெந்நீர் வரலைங்கிறான், 30ஆம் நம்பர் ரூம்ல தண்ணீரே வரலைங்கிறான். குட் மார்னிங். மார்னிங். I want a special room. What's your name? I am Angola from Africa, VIP. On what business? Top secret. Bravo, பனியன் வியாபாரமா You இருக்கும். shut up. சரி. Please come. Come on. என்ன தேடி மங்கள ஜங்கல 2 பேர் வருவாங்க. No problem. Hello, your friends வருவாங்க. Send them in. Sure. Please come. Please come. Be seated. Excuse me. Top secret business னு சொன்னீங்களே, அது என்ன பிசினஸ் நான் தெரிஞ்சுக்கலாமா? பிஸ்கட். பிஸ்கட்? பாப்பா திங்கிற பிஸ்கட் இல்ல, பணக்காரங்க திங்கிற பிஸ்கட். கோல்ட் பிஸ்கட். தங்க கட்டிங்க. தங்க கட்டிய விக்கிறீங்களா? ₹1,00,000 மதிப்புள்ள தங்கத்தை சும்மா 50,000 ரூபாய்க்கு விக்கிறேன். ஆமா, அது எப்படி ஒண்ணுக்கு பாதியா விக்கிறீங்க? ஆப்பிரிக்கால எங்க வீட்டு கொல்லையில தங்கம் விளையுது, ஃப்ரீயா கூட கொடுத்துருவேன். சும்மா ஒரு ஹாபி, அதனாலதான் அவங்க 2 பேரும் வர சொல்லிருக்கேன். I see. குட்டு மார்னிங். ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் பெட்டியோட கையிலே வந்திருக்காரா? என்ன இது தாயத்து விக்கிற மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் பேசுற பேச்சுக்கும் சம்பந்தமே இல்ல. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தவறடியா முகத்தை துடைக்கணும். யாரையா நீங்க? நாங்க ஒண்ணுக்கு பாதியா பிசினஸ் பண்றோங்க. ஒண்ணுக்கு பாதியா பிசினஸ் பண்றீங்களா? சே நாரிடுமே. அப்படி என்ன வியாபாரம்? உங்களுக்கு எங்க ஹோட்டல்ல ரூம் கிடையாது. ஏ சக்கரத்தி பையா, என்னையா சொல்ற? நாங்க யார் தெரியுமா? மங்கோலா. அடிங்கல மங்கோலா ஜிங்கோலா? நீங்க தான் இந்த லோலாவா? உங்களுக்காகத்தான் உள்ள ஒரு லாலா காத்துக்கிட்டு இருக்கார். வாங்கோலா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். லாலா 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 லா. வாங்கோலா. டஸ்க் டஸ்க் டஸ்க். புஸ்கு புஸ்கு புஸ்கு. அஸ்கு அஸ்கு அஸ்கு. அஸ்கு புஸ்கி டஸ்குன்னு ஒரே ரிஸ்க்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன்டா தம்பி? ஏய் அது ஒண்ணுமில்ல, எங்க பிசினஸ் பாசையிலே குட் மார்னிங் சொல்லிக்கிறோம். ஓஹோ, குட் மார்னிங் இப்படித்தான் சொல்றதா? பைசா எங்க? இதோ 50,000. ஒன் லேக் தங்கம். இந்த அவனுக்கு பனஸ். ஓ போனஸ். ஆட்டமியோ ஆட்டமியோ ஆட்டமியோ. என்ன இது திடீர்னு ஆட்டோ ஓட்டுறாரு? டேய் மது, இங்க வா. டேய், உங்க அப்பா பெங்களூர் ஹோட்டல்ல வித்து 50 லட்சத்தை கொண்டு வந்து இரும்பு பெட்டியில வச்சிருக்கான்னு சொன்னியே, அந்த 50 லட்சத்தை எடுத்துட்டு வந்து அங்கோலா கிட்ட கொடுத்து தங்கத்தை வாங்கி அத மங்கோலா கிட்ட கொடுத்து 1 கோடி ரூபாய்க்கு வித்து அந்த 1 கோடி ரூபாயில 50 லட்சத்தை எங்க அப்பா பெட்டி 50 லட்சத்தை எங்க அப்பா பெட்டிலேயே திருப்பி வச்சுட்டு மீதி 50 லட்சத்தை கடலை பருப்பு, கடலை உருண்டை, தண்ணி, அது இதுன்னு பயங்கரமா அனுபவிக்கலாம். மீயாக்கு பண்ண அச்சனை செய்யலாக்காரத்தமா அவங்க கூட பழகினதுல பாஷை வந்துருச்சு. அங்கோலா மங்கோலா ஜிங்கோலா, நீங்க எல்லாரும் இந்த கோலாவை குடிச்சுக்கிட்டு இருங்களா? அரை மணி நேரத்துல நாங்க வந்துடுறோம்ல. அது வரைக்கும் ப்ளீஸ்லா வெயிட்லா ஹியர்லா. இந்த சின்ன பையன் தான் என்ன உருன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா அடி பூ போல விழுது. பூந்தோட்ட காவல்காரன் பரம்பரையா இருக்குமோ? வர்றல முட்டா போயிடுங்க. செங்கல் மேல பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு தெரியாம அசல் தங்கம் நம்பிட்டாங்க. அறிவு கட்டவங்க. எப்படி? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.